ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே சுளுக்கு ஏற்படும். அதிகமாக வேலை செய்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைங்க தேவையில்லாமல் கை கால் அசைக்கிறதுனாலவும் பலருக்குமே இந்த சுளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக அதை வீட்டு வைத்திய முறையில் அதை குணப்படுத்தலாம். கால்சியம், பொட்டாசியம் அந்த சத்து குறைபாடுனால கூட இந்த சுளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னோர்கள் வீட்டிலேயே இதை எளிமையாக குணப்படுத்துறதுக்காக ஒரு வீட்டு வைத்தியம் சொல்லியிருக்காங்க. கை கால் மூட்டு எந்த இடத்துல அந்த சுளுக்கு ஏற்பட்டாலும் இதை செஞ்சு நம்ம தடவுறப்ப ஈஸியாக அந்த சுளுக்கு படித்த இடத்துல போடுறப்ப உடனே குணமாகும். இந்த மாதிரி ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகரை மிக்சியில் பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிவிட்டு அதோட சுண்ணாம்பு, வெத்தலைக்காக போடுற சுண்ணாம்பு இருக்குல்ல, அந்த சுண்ணாம்பையும் எடுத்துட்டு இந்த பொடி இந்த அளவுக்கு எடுத்தோன்னா, இந்த ஒயிட் சர்க்கரையோட பொடி இந்த அளவுக்கு எடுத்தோன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக சுண்ணாம்பு, அதுக்கு ஈவனாக இருந்தால் ரொம்ப நல்லது தான். அதை எடுத்துட்டு சடனாக இது கட்டியாயிரும். பேஸ்ட் மாதிரி பண்ணணும். உடனே பேஸ்ட் மாதிரி பண்ணி சுளுக்கு இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த சுளுக்கு உடனே சரியாகும். அதை ஒரு 2-3 நாள் தொடர்ந்து செய்யணும். நைட் போட்டோன்னா காலையில் அதை வாஷ் பண்ணுறது நல்லது. அப்படியே இறுகி போய் இருக்கும். அதை சுடுதண்ணி வச்சு தான் சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி 2-3 நாள் செஞ்சுட்டு வர்றப்ப இந்த ஒயிட் சுகரையும் சுண்ணாம்பையும் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி உடனே அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நல்ல க்யூர் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு நல்ல பாட்டி வைத்தியம்.